ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய தேசத்திற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் முழு மனதோடு அவருடைய பாதம் பணிந்து, ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சியும் என்று கேட்கும்போது, தேவ சித்தம் ஒருவராவது கெட்டு போகிறது அவருக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சித்தத்தை நாம் உணர்ந்து ஜெபிக்கும்போது, தேவனே உடைய சித்தத்தின்படி இந்த தேசத்தை நீ சந்தியும் என்று கேட்கும்போது கட்டாயம் அவர் சந்தித்து தான் ஆகணும். நம்முடைய பலத்தினாலே சாதிக்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று இருக்கிறது. ஆகினால கர்த்த தேசத்தை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பாரத்தோடு ஜெபிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நேற்றில் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரப்பா. அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் கர்த்தாவே, இந்த நேரத்தில் உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கிறோப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அற்புதங்களை காண வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்று ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உடைய அதிசயமான கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நாங்கள் விடுதலையோடு உம்மை துதிக்க வேண்டும். நீர் ஆராதனைக்குரியவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோப்பா. இந்த தேசத்தை உம்முடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கென்றோ, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கென்றோ, மாட்சிமை உமக்கென்றோ, விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக
உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்க சிறந்தவர், துதிக்கப்படத்தக்கவர். ஆண்டவரே மாட்சிமைக்குரியவர், மகிமைக்குரியவர். நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். வாசிக்கும்படியாக நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையிலே இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவரிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதர்களின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தார். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நெகேமியா பாபிலோனில் ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அரண்மனையில் சமாதானமாக இருக்கலாம், மன நிறைவாக இருக்கலாம். ராஜாவுக்கு பானபாத்திரக்காரர். அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்ச பிறகு அவருக்கு இஷ்டம் போல் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு ஒரு குறைவில்லை, சமாதானத்துக்கு ஒரு குறைவில்லை. ஆனால் இங்கே அவர் சமாதானக்கேடாக இருக்கிறார். காரணம் என்ன? அந்த எருசலேமை பற்றியுள்ள அந்த பாரம். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டது என்று சில நண்பர்கள் மூலமாய் இந்த சம்பவத்தை அறிந்த மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? சில நாளாய் துக்கித்து. நெகேமியாவின் புஸ்தகம் 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே அப்படின்னு சொல்லி அடுத்த வசனம் பின்பகுதியில் நான் என் தகப்பன் வீட்டாக இருந்தான் பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையில் அவர் இருந்தாலும்
இந்த நேரத்தில் பாருங்கள், அவர் துக்கத்தோடு காணப்படுகிறார், உபவாசத்தோடு காணப்படுகிறார். அது மட்டும் இல்லை, ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டார்தான் பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறார். வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து சொல்லுகிறார், ஜெபிக்கிறார். 8வது வசனத்தில், நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உள்ளே ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் இங்கே சொல்லப்படுகிறது. ஆகையினால நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு வார்த்தையை நினைத்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டோடைய சமூகத்தில் இன்றைக்கு நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் வசதியாக தான் இருக்கோம், போதும், எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் போதும். ஆனால் எவ்வளோ ஜனங்கள் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். ஆண்டுகள் தாண்டி போகிறது, இன்னும் குடும்பத்திலும் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படலை, தேசத்திலும் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படலை. ஆண்டவரே, நீர் ரட்சித்து தான் ஆக வேண்டும் என்று திறப்பிலே நாம் நிற்போம். அந்த நெகேமியாவுக்கு இருந்த பாரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் வரட்டும். வசதியான இடத்துல இருக்கிறத நினைத்து அவர் ஏனோ தானோ இருக்கல, அங்கே அப்படியானா எனக்கு என்னான் இருக்கல. இங்கே வசதியாக இருந்தாலும் அவருடைய நினைவு முழுவதும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான். எப்படியாவது ஆண்டவர் ரட்சிக்க வேண்டும் என்று பாரத்தோடு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் அன்பானவர்களே, ஆண்டுடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த நெகேமியாவுக்கு இருந்த பாரம், வாக்கு தத்தங்களை பற்றி பிடித்து ஜெபிக்கிற ஜெப ஜீவியம். அது மட்டும் இல்லை, நானும் என் தகப்பன் வீட்டாக இருந்தால் பாவம் செய்தோம் அப்படின்னு சொல்லி அந்த குறைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவன் அந்த எருசலேமுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் பாரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்ற வேளையில் ராஜாவுடைய கண்களிலே அவருக்கு தயவும் கிடைத்தது. தயவு கிடைத்ததுனால அப்படியே அதற்கான ஆயத்தங்களை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் கூட இந்த தேசத்திற்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களை நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. தேவனே, நீர் சர்வ வல்லமையுள்ளவர். தேவனே, நீர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரப்பா, இயேசுவே ஸ்தோத்திரப்பா. ஜெப ஜீவிகளாய் மாற்றுங்கப்பா ஆண்டவரே. ஜெப வாஞ்சையை தாருங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய உதவி செய்யுங்கப்பா. எங்கள் சித்தம் எதுவும் வேண்டாம், தேவ சித்தத்தின்படி நாங்களும் காணப்பட கிருபை தாருங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். குற்றம் குறைகளை எல்லாம் மன்னி இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். பாவ தோஷம் நீக்கிட மீட்பரின் இரத்தம் தானே, தீய குணம் மாற்றிட மீட்பரின் இரத்தம் தானே, மெய்யாம் ஜீவ நதி பாவம் போக்கும் நதி, வேறே
நதியை அறியே மீட்பரின் இரத்தம் தானே என்னை சுத்தமாக்கிட மீட்பரின் இரத்தம் தானே மன்னிப்பை நான் பெற்றிட மீட்பரின் இரத்தம் தானே மெய்யாம் ஜீவ நதி பாவம் போக்கும் நதி வேறே நதியை அறியே மீட்பரின் இரத்தம் தானே வேறேரட்சி பிள்ளையே மீட்பரின் இரத்தம் தானே புண்ணிய கிரியை செல்லாதே மீட்பரின் இரத்தம் தானே மெய்யாம் ஜீவ நதி பாவம் போக்கும் நதி வேறே நதியை அறியே மீட்பரின் இரத்தம் தானே மோட்ச மார்க்கம் இதுவே மீட்பரின் இரத்தம் தானே ஏக சுத்த தீர்த்தமே மீட்பரின் இரத்தம் தானே மெய்யாம் ஜீவ நதி பாவம் போக்கும் நதி வேறே நதியை அறியே மீட்பரின் இரத்தம் தானே. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில் முதலாவது நம்ம தேவ ஊழியர்களை அதிகமாக நாம் தாங்கும்படி ஏவப்படுகிறோம். பாருங்க, ஜெப மாதமாகிய இம்மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பாக ஊழியர்களுக்காக ஜெபிக்க வசனங்களுடன் நமக்கு தரப்பட்டுள்ளது. இந்த குறிப்புகள் மிகுந்த ஜெபத்தோடு ஆயத்தம் செய்யப்பட்டவை. தேவன் தேசத்தில் எழுப்புதலை அனுப்ப ஆசாரியர்களும் லேவியர்களும் தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நெற்றியில் தரித்து கொள்ள வேண்டும், சிந்தையில் தரித்து கொள்ள வேண்டும் என்பது தேவ திட்டம். இதை மனதிலே கொண்டு நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபத்திலே போராடி ஜெபிப்போம். தேவ ஊழியர்கள் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக பிரசங்கித்து உபதேசம் பண்ண நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களையும், ஒவ்வொரு மிஷனரிகளையும், ஒவ்வொரு திருச்சபை போதகர்களையும் எல்லாரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே, எல்லாரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஆவியினாலே நிரப்பும், அவளை பலப்படுத்தும் ஆண்டவரே. பலப்படுத்தும், பலன் கொடுக்கிற தேவன் நீர்தான். ஹல்லேலூயா. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இதுபோல அப்பா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இடத்துல ஊழியர்கள், போதகர்கள், மிஷனரிகள் பணி செய்கிறார்களோ அந்த இடத்துல நம்முடைய வல்லமே தேவன் அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இரக்கம் பாராட்டுங்க. நாங்கள் வசதியான ஒரு வீட்டில் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதியில் பிரச்சனை இல்லை. ஊழியர்கள், மிஷனரிகள் பணி செய்கிற இடத்துல ஆண்டவரே எந்த நேரம் என்ன கஷ்டம் வரோன்னு கூட தெரியாது, என்ன பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆண்டவரே, இந்த வேளையில் எல்லா ஊழியர்களுக்காக எல்லாருக்கும் பேர் சொல்ல
நேரம் போதாது கர்த்தாவே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு இயக்கங்களுக்காக, மிஷனரி இயக்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனத்தில் உள்ள மிஷனரி இயக்கத்தின் தலைவர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, கடந்து போயிருக்கிற இடத்துல தேவனே பாதுகாப்புக்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறப்பா. ஒவ்வொரு மிஷனரி இயக்கத்தின் தலைவர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, போதகர்களுக்காக அவர்களை வல்லமைப்படுத்தி, அவர்களை பலப்படுத்தி நடத்தும். ஆண்டவரே, தோட்டத்தை நாட்டுகிறவர்கள், தோட்டத்தை செப்பனிடுகிறவர்கள், ஆண்டவரே விதை விதைக்கிறவர்கள் அதன் பலனை எதிர்பார்ப்பது போல இந்த ஆண்டவரே ஊழியர்கள் பலனை எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் இறங்கி ஆத்துமாக்களை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பேர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் தைரியமாய் தங்கள் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு, தைரியமாய் தங்கள் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு தேவ ஊழியர்களுக்கு கொடுக்கப்படும்படி விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எபேசியர் 6:20 சொல்லப்பட்டபடி இந்த வசனத்தின்படி இடம் விட்டு இடம் பெயர்ந்து இன்னொருடைய மொழியை படித்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் கடினமான காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் வாக்கு வல்லமை கொடுங்க, அவர்கள் வாக்கு வல்லமை கொடுங்க. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை நிமித்தம் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படட்டும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி தேவ ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். திருவசனம் செல்லும்படியான வாசலை திறந்து கொடுங்க, திருவசனம் செல்லும்படியான வாசலை திறந்து கொடுங்கப்பா. துர்க்குணரான பொல்லாத மனுஷர் கையிலிருந்து ஏழை மிஷனரிகளையும் போதகர்களையும் விடுவித்து காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வாக்கு வல்லமை கொடுத்து ஆண்டவரே நீர் வழி நடத்துங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, துர்க்குணரான பொல்லாத மனுஷர் கையிலிருந்து அவர்களை விடுவித்து கர்த்தர் ரட்சித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒன்றையும் பாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ணி பணி செய்ய என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இன்னுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாயிருக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தும். ஊழியத்தின் நிமித்தமாக ஆண்டவரே, வட இந்தியாவின் பல பகுதிகளிலே இருக்கிற எதிர்ப்புகளின் நிமித்தமாக ஆண்டவரே அப்பாவுடைய ஊழியங்கள் சில இடங்களிலே தடைப்பட்டிருக்கிறதப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. அதிசயத்தை செய்வீராகப்பா. எப்படியாவது ஆத்துமாக்கள் ஆதாயப்படட்டும் கர்த்தாவே. அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா.
ஒவ்வொரு பேரையும் பாதுகாத்து கொள்ளும், ஒவ்வொரு பேரையும் பாதுகாத்து கொள்ளும், ஒவ்வொரு மிஷனரிகளையும் பாதுகாத்து கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்த ஆண்டவரே, தடைப்படுத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிற போதர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஒரு அதிசயத்தை காண செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா பேதுரு கட்டப்பட்டிருக்கையில் விசுவாசிகள் ஊக்கத்தோடு ஜெபித்தாங்க. ஆண்டவர் அந்த அற்புத நாயகர் அந்த அதிசயத்தை செய்தது போல தேவன் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா, பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா, அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா ஆண்டவரே ஊழியர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்ருவின் கோட்டைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டுங்கிறதாவே, நிர்மூலமாகட்டும். கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக, மிஷனரிகளுக்கு விரோதமாக, போதகர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே யாரெல்லாம் என்னென்ன முடிவெடுத்திருக்கிறார்களோ ஆண்டவரே அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே என்ன சூழ்நிலைக்காக அழைக்கப்பட்டார்களோ கடைசி வரை நிலைத்து நிற்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாதப்பா. இன்னும் மிஷனரிகள் அநேகம் பேர் பலவிதமான வியாதிகளோடு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே நீண்ட நாட்களாக வியாதியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம். உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே தைரியமாய் ஆண்டவர் விசுவாசத்தோடு இடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பணித்தளங்களில் பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல் திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டப்பட்ட திருச்சபைகளில் பணியாற்றக்கூடிய போதகர்களுக்காக, சபை கமிட்டிக்காக, விசுவாசிகளுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. திருச்சபையில் நம்முடைய பரிசுத்தம் விளங்கட்டும். அற்புதங்களை காண வேண்டும் என்றால் பரிசுத்தமாக இருக்கணும் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும் தங்களுடைய அந்த சரீரத்தை ஒரு ஆலயமாக பரிசுத்தமாய் காத்து கொண்டு எல்லாரும் இணைந்து பரிசுத்தமாய் சென்று உம்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே அவர்களுடைய எதிர்காலங்களுக்காக, வேலை வாய்ப்பு காரியங்களுக்காக ஆண்டவரே எதிர்பார்க்கிற நன்மைகள் கிடைக்க ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே காலேஜ் படிக்கிற பிள்ளைகள், போக்குவரத்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் உடைய சமூகம் முன் செல்லட்டும். பின்னாலே நீர் காக்க வல்லமையுள்ள தேவனப்பா. ஆண்டவரே நீர் காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து கர்த்தாவே நீங்கள் காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக.
ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த மாய் ஆண்டவரே எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே அப்பா திருமணம் முடிந்து ஆண்டவரே அப்பா சின்ன பெரிய ஏதாவது மனஸ்தாபங்களினால ஆண்டவரே அப்பா பிரிந்து வாழுகிற ஆண்டவரே குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஆண்டவரே தாய் இல்லாமல் இல்லாவிட்டால் தகப்பன் இல்லாமல் பாரத்தோடு ஆண்டவரே வாழ வேண்டிய அந்த சூழலை இணைந்து வாழ வேண்டியவர்கள், பெற்றோரோடு இணைந்து வாழக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே உதவி செய்வீராக. இதை எண்ணியே ஆண்டவரே கணவனும் மனைவியும் தங்கள் பிள்ளைகளுக்காக இணைந்து வாழக்கூடிய கிருபையை ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவருக்கொருவர் தயவாயும் ஒருவருக்கொருவர் மன உருக்கமாயும் கிறிஸ்து மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாய் மாற ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கம் பாராட்டுவீராக இயேசுவே, இரக்கம் பாராட்டுவீராக. கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறட்டும் ஆண்டவரே. உம்மை வெளிப்படுத்துகிற குடும்பமாய் மாறட்டும். சுவிசேஷ பணிகளை செய்கிற ஆண்டவரே குடும்பங்களாக மாறட்டும் கர்த்தாவே. கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. கடன் மாறி சந்தோஷமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தருவீராக. நன்றியோடு துதிக்கிறப்பா. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். பெற்றோரும் நல்ல மாதிரியாக இருக்க கிருபை செய்யும். குடும்பங்களில் குடும்ப ஜபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். குடும்ப ஜபத்தினால் ஆண்டவரே சாசின் கட்டுகள் நிர்மூலமாக்கப்படுகிறது அப்பா. ஆண்டவரே விசுவாசத்தோடு அவங்க ஜெபித்து முன்னேற கிருபை தாருங்கப்பா. கர்த்தாவே பிள்ளை குடும்பங்களில் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எத்தனையோ ஊழியர்களுடைய பிள்ளைகள், விசுவாசிகளுடைய பிள்ளைகள் ஆண்டவரே குடித்து வெறித்து கஞ்சா போன்ற போதை பொருளுக்கு அடிமையாகி தன் மனம் போல வாழக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள், வாலிபர்கள் ஆண்டவரே எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களிலும் கணவன்மார் சில பெண்களும் கூட ஆண்டவரே குடிக்க அடிமையாக இருக்கிறவர்களை ஆண்டவர் விடுவிக்க வேண்டுமாய் கெஞ்சிறோம். இவங்களை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு விடாதபடி சில சத்துரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே பிரச்சனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீர்களும் ஆண்டவரே இது நிமித்தமாக குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆண்டவரே. கணவன்மார் குடிச்சிட்டு வந்து ஆண்டவரே குடும்பத்துக்கு தேவையான பணங்களை கொடுக்காதனால பிள்ளைகள் பட்னி இருக்க வேண்டியிருக்கு. மனைவி கண்ணீர் விட வேண்டி இருக்கிறதப்பா. அந்த வேதனைகள் மாறட்டும். சத்துருடைய இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்காதுங்க. சத்துருவாகிய சாத்தானவனுக்கு கொஞ்சம் காலம்தான் இருக்குன்ட்டு பல கோணங்களிலே செயல்படும் போது ஆவியானவர் இரக்கம் பாராட்டி விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருடைய கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். திருச்சபைகளுக்கு விரோதமாக, விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாக, சுவிசேஷ ஊழியங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சாத்தானின் சதிகளை தகர்த்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே
இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே, இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். நாங்கள் கேட்கிறோம், விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலத்தினாலும் எங்கள் பராக்கிரமத்தினாலும் எதையுமே நாங்கள் சாதிக்க முடியாது ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை உண்டு ஆண்டவரே. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இயேசுவே, இயேசுவே உதவி செய்யுங்க. தேச தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேச தலைவர்கள் பயத்தோட பக்தியோட ஆண்டவரே உம்மை அவர்களும் உம்மை தேடட்டும், அவர்களும் ரட்சிக்கப்படட்டும், அவர்களுக்கும் தேவ ஞானத்தை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. தமிழ்நாட்டின் தலைவர்களை தேவன் பாதுகாக்கும்படியாக அவர்கள் ஜனங்களை ஞானத்தோடும் தேவ சித்தத்தின்படியும் வழி நடத்தக்கூடிய கிருபையை தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டிற்கு தடையாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு விசுவாசிகள் தங்களை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொறுப்பை வைத்து கொண்டு ஆண்டவரே லஞ்சம் இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடாதபடி தேவ பயத்தோடு ஆண்டவரே ஜாக்கிரதையாக உண்மையாக தேசத்தின் நலனை கருதி ஆண்டவரே தேச மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தேச தலைவர்கள் செம்மையாய் செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. தேசம் அழிந்து போகாதபடிக்கு எழுப்புதல் அடையவும் அந்த எழுப்புதலுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிற எழுப்புதல் ஜெப வீரர்களை தேவன் எழுப்பி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஜெபஜீவிகளாய் நாங்கள் மாறணும். ஜெபிக்கிற அநேக ஜனங்களை எழுப்பி தாருங்கப்பா. திருச்சபைகளில் பரிசுத்தம் விளங்கட்டும், திருச்சபைகளில் ஒரு மனம் உண்டாகட்டும், திருச்சபைகளில் அன்பு நிறையட்டும், ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஊழியங்கள், மருத்துவமனையில் நடக்கிற ஊழியங்களுக்காக, அதில் பணியாற்றக்கூடிய எல்லா டாக்டர்ஸுக்காக, நர்சஸுக்காக, இதர சகல பணியாளர்களுக்காக அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். உத்தமமாய் பணி செய்ய ஆண்டவரே, அன்போடு பணி செய்ய கிருபை தாரும். கைதிகள் மத்தியில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஒரு நிமிஷத்துக்கு கோபம் கொலையை உண்டு பண்ணி இருந்திருக்கலாம், சமுதாயம் மன்னிக்காவிட்டாலும் பரலோக ராஜா மன்னிப்பீர் ஆண்டவரே. அவங்களையும் ஆசீர்வதிங்க, ரட்சிங்கப்பா, ரட்சிங்க ஆண்டவரே. முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். இயேசு மீட்பருந்தன் நெஞ்சில் வாசம் பண்ண விடாயோ,
உந்தன் பாரம் சுமந்தோரை இன்று ஏற்றுக்கொள்ளாயோ ஏசு மகாராஜனீதோ வாசலண்டை நிற்கிறார் பாவினி இவ்வன்பை எண்ணி வாசலை திறக்காயோ பாவம் லோகம் ஆசபாசம் யாவும் இடம் பெற்றதோ நீச சிலுவையில் மாண்ட நேச கிடமில்லையோ ஏத்து மகாராஜனீதோ வாசலண்டை நிற்கிறார் பாவி நீ இவ்வன்பை எண்ணி வாசலை திறக்கப்பா. ஆமாண்டவரே, நன்றியோடு துதிக்கிறாப்பா. இன்னும் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறாப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா பொறுப்பான தமிழ்நாட்டிலும் முழு தேசத்திலும் ஆண்டவரே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே இயக்கங்களுக்காக, ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷம் நடக்க இருக்கிற ஏப்ரல் மாதத்தில் நடக்க இருக்கிற 18வது பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா பொய் புரட்டுகள் ஒன்றும் வராதபடி கர்த்தாவே நீதியாய் நடக்கட்டும், நியாயமாய் நடக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தருக்கு சித்தமானவங்க மட்டும் வரட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, உம்மையே நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. சத்ருவாகிய பிசாசானவன் எந்த ஒரு காரியத்தில் இந்த எலெக்ஷனில் எந்த ஒரு தவறுகளும் நடந்து விடாதபடி நேர்மையாய் நடக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எந்த ஒரு ஆண்டவரே அந்த மிஷின் அதை செய்யக்கூடிய அந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறவங்க அதை செம்மையாக பண்ணட்டும். அதில் எந்த ஒன்று வரக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானவங்க பொறுப்பெடுக்கட்டும் கர்த்தாவே. நாட்டை பொறுமையோடு அன்போடு நடத்தக்கூடிய தலைவர்கள் வரத்தக்கதாக, பொறுப்பெடுக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையே நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு பெரிய தேசம் ஆண்டவரே, இந்த தேசம் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, உடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எல்லாவித சத்துடைய அந்த கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, அதிகாரம் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, உமக்கு சித்தமானவங்க மட்டும் பொறுப்பெடுத்து இந்த தேசத்தை ஆளக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நிரந்தரமாக ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற மதுபான கடைகள், ஆண்டவரே கஞ்சா போன்ற போதை பொருட்கள் எல்லாம் நிரந்தரமாக அழிந்து போகட்டும், ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரப்பா. தேசத்தை முழு பொறுப்பை எடுத்துக்கிடுங்கப்பா, காத்துக்கிடுங்க. இராணுவ வீரர்களுக்காக அந்த எல்லையோர பகுதியில் ஆண்டவரே தேசத்தை காக்கும் பணியில் இருக்கிற எல்லா வீரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆண்டவரே, எல்லாரையும் ரட்சியும் கர்த்தாவே. ஆண்டவரே, தாழ்த்தி ஆண்டவரே உடைய கரங்களில் எங்களை தந்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி கொள்ளுங்க கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவைகள் சந்திக்க வேண்டும் என்று ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறாப்பா ஆண்டவரே. அப்பா நேயர்களுக்காக ஜாய்குட் நியூஸ் டிவி நேயர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. இன்னுமாக ஆண்டவரே எல்லா செய்தி கொடுக்க வருகிற எல்லா பணியாளர்களுக்காக ஆண்டவரே, போதகர்களுக்காக ஆண்டவரே, சகோதர சகோதரிகளுக்காக எல்லாருக்கும் நல்ல செய்தி வரத்தக்கதாக நல்ல மன்னா கடந்து சென்று தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் கடந்து சென்று அந்த வசனத்தாலே ஆண்டவரே தேசம் சுத்திகரிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கத்த செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே, பீட்டர் தம்பி குடும்பத்தை ஒரு விசை கூட நினைக்கிறோம். இணைந்து பணியாற்றக்கூடிய ஆண்டவரே ஆனந்த தம்பி குடும்பம், பீட்டர் தம்பி குடும்பம், அபிஷேக் எல்லாருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. இன்னும் கர்த்தாவே சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாருங்கப்பா. ஆண்டவரே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, கர்த்தர் இரக்கம் பாராட்ட, கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாட்ஸ்அப் மூலமாய் செய்திகளை பார்க்குற பிள்ளைகள், யூடியூப் ஆண்டவரே யூடியூப் மூலமாய் செய்திகளை பார்க்குற பிள்ளைகள், ஆண்டவரே டிவி மூலமாய் செய்திகளை பார்க்குற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே பாவ கட்டுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. இயேசுவே இரக்கம் பாராட்டுவீராக, இரக்கம் பாராட்டுவீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிற அப்படினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்கிறீர் என்று இருக்கிறதப்பா. அந்த பூரண சமாதானத்தை எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரே பூரண சமாதானம் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் கிடைக்கிறது என்பதை ஆண்டவரே அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மது கிருபை தாங்கட்டும், மது கிருபை தாங்கட்டும், உடைய வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். தேசம் ஆண்டவரே இயேசுவுக்கு சொந்தமாகட்டும், இயேசுவுக்கு சொந்தமாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம். நீரே காத்து வழி நடத்தும், எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் விலைக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரங்க தாவே. போதுமானவராயிருந்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டவரே அப்பா எங்கள் முழு தேசத்தையும் ஆண்டுடைய அன்பு கரங்களை தருகிறப்பா. உண்மையே துதிக்கிறோம், உண்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா குடும்பங்களுக்காக எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை துதித்து பாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக.
எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களை தாழ்த்தி ஆண்டோடைய கரங்களில் தந்து ஜெபிக்கிறோங்க தாவே. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, ஒரு விசை கூட இந்த டிவி சேனலுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தாருங்கப்பா. அநேக பண தேவைகள் இருக்கலாம். ஆண்டவர் தாமே இறங்கும் ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்க. எங்கள் தேசத்துக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. சாத்தானின் சதி மோசங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். சத்ருவின் கோட்டைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு ஆண்டவரே மக்களையும் பொறுப்படுத்தி நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இம்மட்டு பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். பலவீனத்தினுடைய பலன் ஆண்டவரே பூரணமாய் விளங்குவதற்காக ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா சத்ருவின் கிரியல், எல்லா அந்தகாரத்தின் கிரியல் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நல்லவரே ஸ்தோத்திரம், சர்வ வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரம், பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரப்பா. ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவரே பதில் தாருங்கப்பா. பலவீனங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, தகப்பன் உதவி செய்வீராகப்பா. இந்த நேரம் வரைக்கும் கர்த்தாவே ஜெபித்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தரும்படியாய் தேசத்தில் ஒரு விடுதலை, தேசத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே, ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. இம்மட்டு பாதுகாத்தீர் ஸ்தோத்திரப்பா. இனிமேலும் பாதுகாத்து வழி நடத்துங்க தாவே. ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரப்பா. பொறுப்படுத்தி கொள்ளுங்கப்பா, சகலத்தையும் பொறுப்படுத்தி கொள்ளுங்க. ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஆண்டுடைய கரங்களை தருகிறப்பா. துதிகன மகிமையாகவும் உமக்கையே செலுத்துகிறோம். பொறுப்படுத்தி கொள்ளுங்கப்பா, பொறுப்படுத்தி கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏதாவது ஜெபிக்க தவறிய காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. இம்மட்டும் பாதுகாத்த ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
கத்த நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. இம்மட்டு கத்தர் கூட இருந்து வழி நடத்தி அப்படின்னாலே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் போதுமானவராக இருந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். கத்தாவே மட்டும் நீர் பாதுகாத்து கொண்டு அப்படின்னாலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்தும். நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். நீர் அதிசயங்களை காண செய்யும். நீர் அற்புதங்களை காண செய்யும். எல்லா தீமைக்கும் தீங்குக்கும் எல்லாரையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே, ஒரு விசை கூட எங்களையே முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம்ப்பா, தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்து கொள்ளும். நீர் வழி நடத்தும். எங்கள் தேவைகளெல்லாம் நீங்கள் சந்திங்க. ஆண்டவரே, உமது கிருபை தாங்கட்டும், உமது கிருபை தாங்கட்டும். கர்த்தாவே, நீர் மாறாதவர், நீர் சர்வ வல்லமையுள்ளவர். நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். எல்லாவித கிருபையினாலும் நன்மையினாலும் முடிச்சு விட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள்